வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப கலக்கலாக ஈஸியாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம். வெறும் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இந்த வெந்தயம் போடுறதுனால மாங்காய் தொக்கு நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், அதை ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த மாதிரி ஊறுகாய் தொக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியணுங்க. பொரியறதுக்கு முன்னாடி அடுத்த ஜாமான் போடக்கூடாது. நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது நான் ஒரு 2 மாங்காய் எடுத்திருக்கேங்க. நல்ல தோல் சீவிட்டு இது மாதிரி துருவி எடுத்திருக்கேன். கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருந்தால் அது ஊறுகாய்க்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். துருவினதை நான் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் அதில் இருக்கிற ஈரப்பசை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது நான் காஷ்மீரி சில்லி பொடி போடுறேங்க. நார்மல் மிளகாத்தூள்னால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி தூள் காரம் இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். அதனால் நான் 2 பெரிய ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஒன்றுமே இல்லைன்னா கூட வெறும் தயிர் சாதமும் இந்த மாங்காய் தொக்கும் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது எல்லா பக்கமும் மிளகாத்தூள் கலந்தாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், அதை பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். போட்ட உடனே கமன்னு வாசனை வருதுங்க. வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி, மாங்காய் சூடு. ஸோ அந்த சூடை எடுக்கிறதுக்காகவும் நம்ம வெந்தயம் போட்டுக்கிறோம், வாசனைக்காகவும் போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. இது அவ்வளோ டேஸ்டி. இது ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. இங்கே பார்த்திங்களா, நல்லா இப்போ வெந்துருச்சு. மாங்காய் வெந்து சுற்றி சூழ எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம முதல்ல ஊற்றினோம் இல்லையா எண்ணெய், அது லைட்டாக கசிய ஆரம்பிக்கணும்.
நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா ஊறுகாய், தொக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லெண்ணெய் தான், அதனால் பயப்படாமல் நீங்கள் சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது செய்கிற எண்ணெய், அதனால தான் நல்ல எண்ணெய் அப்படின்னு பேர் வந்திருக்கு அதுக்கு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலக்கலாக செமையாக இருக்குது. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாவ், எப்படி இருக்குது பாருங்களேன், சும்மா சூப்பராக இருக்குல்ல. நல்ல சூடாக தயிர் சாதத்தோட, ரசம் சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காஷ்மீர் சில்லி பொடி போட்டதுனால நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.